Welcome once again to Words of Life. மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். God's word has got an answer for every situation and circumstance we can ever face. நாம் எப்பொழுதாவது சந்திக்கக்கூடிய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனத்திலே காணப்படுகிறது. Not only how we can live a holy life, நாம் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு மட்டுமல்ல, in terms of being pure in our heart, etc. நம்முடைய உள்ளத்திலே எப்படி சுத்தமா இருப்பது என்கிற காரியம் மட்டுமல்ல, also it teaches us how we are to live at home and how we are to work in our office, etc. குடும்பத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், அலுவலகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் போதிக்கிறது. All these things God's word guides us. இவங்க எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. But behind it all we need to understand the principle with which God is seeking to work. இவங்களுக்கு பின்னாக தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதனுடைய அடியிலே இருக்கக்கூடியதான அந்த கோட்பாட்டை நாம் In our பார்க்கிறோம். last few sessions we were considering about how to be good husbands, good wives and good workers, etc. கடந்த நிகழ்ச்சிகளிலே நல்ல கணவனா இருப்பது எப்படி, நல்ல மனைவியா இருப்பது எப்படி, நல்ல வேலைக்காரனா இருப்பது எப்படி And என்பதை how to be a தியானித்தோம். good boss to servants. வேலைக்காரர்களுக்கு நல்ல ஒரு எஜமானனா எப்படி இருப்பது என்பதை குறித்தும் பார்த்தோம். But behind it all we need to see the principle that must operate in our life. இவங்களுக்கு பின்னாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதான அந்த கோட்பாடு என்ன என்பதை பார்க்க வேண்டும். What does it mean to be truly spiritual? உண்மையாலுமே ஆவிக்குரியலா இருப்பது என்பதனுடைய பொருள் என்ன? Many people confuse being religious with being spiritual. அநேகர் மதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் மதம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் இது இரண்டையும் See, போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். the Pharisees were religious and Jesus was spiritual. பரிசேயர்கள் மதம் சார்ந்த மனிதர்களாக இருந்தார்கள், இயேசுவோ ஆவிக்குரியவராக இருந்தார். The Pharisees knew the Bible. பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தார்கள், Jesus knew the Bible. இயேசுவும் வேதத்தை The அறிந்திருந்தார். Pharisees prayed, Jesus prayed. பரிசேயர் ஜெபித்தார்கள், இயேசு The ஜெபித்தார். Pharisees fasted, Jesus fasted. பரிசேயர்கள் உபவாசித்தார்கள், இயேசுவும் The Pharisees did உபவாசித்தார். evangelism, Jesus did evangelism. பரிசேயர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார்கள், இயேசுவும் அதை செய்தார். So we find in many areas there was a lot of similarity. ஆகவே பல பகுதிகளிலே ஒப்புமை காணப்படுகிறது. But the fundamental motivation was completely different. ஆனால் அடித்தளத்தில் இருக்கக்கூடியதான அந்த உள் நோக்கம் வித்தியாசமா இருக்கிறது. Two people can go to the same church, இரண்டு பேர் ஒரே ஆலயத்துக்கு செல்லலாம், believe the same truths, அதே சத்தியத்தை விசுவாசிக்கலாம், be active in prayer, Bible study, evangelism, everything. வேத பாடங்களிலே கூட்டங்களிலே சுவிசேஷம் சொல்லுவதிலே எல்லாவற்றிலேயும் அவர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கலாம். And in the external activities both may be equal. புற நடவடிக்கைகளிலே இருவரும் சமமாகவே இருக்கலாம். But one may be religious and the other may be spiritual. ஆனால் ஒருவன் மதம் சார்ந்தவனா இருக்க முடியும், இன்னொருவன் ஆவிக்குரியவனா இருக்க The முடியும். difference between the two is like light and darkness. அந்த இருவருக்கும் உள்ள வித்தியாசமானது ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை போல. Now many people don't think that. அநேகர் இதை எண்ணுவதில்லை. They think they assess people by the amount of activity they take part in. எந்த அளவுக்கு அவர்கள் செயல்களிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே ஒருவரை எடை போடுகிறார்கள். What is the mark of a truly spiritual person? உண்மையான ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய அடையாளங்கள் என்னென்ன? What is the evidence of true spirituality? உண்மையான ஆவிக்குரிய தன்மையினுடைய அத்தாட்சி என்ன? For that, I want you to turn to Matthew's Gospel chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் இதை பார்க்கும்படியாய் திருப்புவோம். Because behind all that we said in our other sessions about being a good husband or being a good wife or a good worker, நல்ல கணவனா இருப்பது, நல்ல மனைவியா இருப்பது எப்படி, நல்ல வேலைக்காரனா இருப்பது எப்படி என்று சொன்னோமே, இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்னாக there must be a root from which all this comes out. இது எல்லா காரியங்களும் வரக்கூடியதற்கு ஒரு வேர் இருக்க வேண்டும். And in Matthew chapter 6, மத்தேயு 6ஆம் அதிகாரம் Jesus taught his disciples how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு And போதித்தார். there he taught them a spiritual prayer compared to the way the hypocrites pray. அங்கே மாய்மாலக்காரர்கள் ஜெபிப்பதற்கும் உண்மையான ஆவிக்குரிய ஒரு ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார். First he said how the hypocrites pray. முதலாவது எப்படி மாய்மாலக்காரர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்கிறார். Anyone who prays is a religious person. ஜெபிக்கிற எந்த ஒரு மனிதனும் மதம் சார்ந்த மனிதனாய் இருக்கிறான். But a hypocrite prays in another way. ஆனால் ஒரு மாய்மாலக்காரன் வேறு விதமாய் ஜெபிக்கிறான். He loves to be seen by men, Matthew 6:5, in his praying. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று A விரும்புகிறான். religious person is very keen that other people should know what he is doing for God. தேவனுக்கென்று தான் என்ன செய்கிறேன் என்பதை அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் உன்னிப்பாய் இருக்கிறான். They want others to see them praying.
தாங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்று They want விரும்புகிறார்கள். others to know how much money they are giving for God. தேவனுக்கென்று எவ்வளவு பணத்தை கொடுக்கிறேன் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும் என்று They want விரும்புகிறார்கள். other people to know how much they fast, எந்த அளவுக்கு உபவாசிக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். so that they can get honor for themselves. ஆகவே இதன் மூலமாக தங்களுக்கென்று ஒரு கணம் கிடைக்க All வேண்டும் என்று their விரும்புகிறார்கள். activity is to get honor. அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு கணத்தை பெறும் நோக்கத்தோடு கூட செயல்படுகிறார்கள். But Jesus said, you must not pray like that. இப்படி ஜெபிக்க கூடாது என்று இயேசு சொன்னார். He said, when you pray, ஜெபிக்கும் பொழுது don't let anybody know about your praying. நீ ஜெபிப்பதை யாரும் அறிய வேண்டாம் என்று As far சொன்னார். as possible, hide it from men. கூடுமான வரை நீ மக்களிடத்திலிருந்து நீ மறைத்துக் கொள்ள வேண்டும். One of the first marks of a spiritual man is that he lives before God's face and not before man's face. ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஒரு நிரூபணம் அவன் எப்பொழுதும் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்வானே அல்லாமல் மனிதனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ He is மாட்டான். not doing things to be seen by men. மனிதர்கள் காண வேண்டும் என்று அவன் வாழ மாட்டான். He is doing things for God to see in his life. தேவன் தான் தன்னுடைய காரியங்களை காண வேண்டும் என்று அவன் செயல்களிலே ஈடுபடுவான். And then the second thing he said here is, இங்கே அவர் சொன்ன இரண்டாவது காரியம், when you pray, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது don't be like all the heathen who keep on repeating in a meaningless way, verse 7, because they think God will listen to them because they have spoken so much. வீண் வார்த்தைகளினாலே அலப்பாதீங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் அதிக வசனத்தினாலே மீண்டும் மீண்டுமாய் வார்த்தைகளை சொல்லி நீண்ட ஜெபத்தை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் கேட்பார் என்று This நம்புகிறார். is the second mistake a lot of religious people make. அநேக மதம் சார்ந்த மனிதர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது தவறு இதுதான். They think that God will hear them if they pray for a long time. நீண்ட நேரம் ஜெபித்தால் தேவன் தங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று எண்ணுகிறார்கள். I've heard Christians say, கிறிஸ்தவர்கள் I சொல்வதை நான் prayed for பார்த்திருக்கிறேன். 2 hours, நான் 2 மணி நேரம் ஜெபித்தேன் or என்று I prayed சொல்வார்கள். all night. நான் இரவு முழுதும் ஜெபித்தேன் என்று And of சொல்வார்கள். course, they think God will definitely have to hear that prayer because I prayed all night. இரவு முழுதும் ஜெபித்த அப்படினாலே தேவன் கண்டிப்பா ஜெபத்தை கேட்டுத்தான் ஆக Or வேண்டும் என்று I எண்ணுகிறார்கள். prayed for 4 hours. Naturally, God has to hear. நான் 4 மணி நேரம் ஜெபித்தேன், கண்டிப்பாக தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் Or கொடுக்க வேண்டும். sometimes people say, சில சமயத்தில் ஜனங்கள் at சொல்கிறார்கள், that prayer meeting we had 10,000 people. இந்த ஜெப கூட்டத்திற்கு 10,000 பேர் வந்தார்கள். If 10,000 people pray, definitely God will hear. 10,000 பேர் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் This கேட்பார். is all a deception. இவர்கள் எல்லாம் வஞ்சனை. Jesus said, where 2 or 3 are gathered together, there I am in the midst. 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறோம் அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று இயேசு And what they சொல்லியிருக்கிறார். ask in my name, I will give them. என் நாமத்தினால் அவர்கள் கேட்கக்கூடிய காரியத்தை தருவேன் என்று And he said in சொல்லியிருக்கிறார். Matthew 18:19 that even if 2 of you agree concerning anything, my Father will do it. மத்தேயு 18:19 உங்களிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் என்னுடைய பிதா அந்த காரியத்தை கொடுப்பார் என்று It's சொல்கிறார். not the number of people. எத்தனை ஜனங்கள் என்பது காரியம் அல்ல. 2 is enough. 2 பேர் போதும். Why 2? Because that's the minimum required for an expression of a body. ஏன் 2 பேர் என்று சொன்னால் அந்த 2 பேர் குறைந்தபட்சம் 2 பேர் இருந்தால் தான் சரீரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அது இருக்கும். The body of Christ means there must be at least one more person. கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொன்னால் இன்னும் ஒரு நபர் இருக்க வேண்டும். And you don't need more than that. அதற்கு அதிகமாக தேவையில்லை. Whether 2 or 10,000 makes no difference to God. 2 பேரோ 10,000 பேரோ அது தேவனுக்கு வித்தியாசம் இல்லை. What God sees is, are their hearts pure? அவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா என்று தான் தேவன் பார்க்கிறார். So 2 people with pure hearts and who are united 2 பேர் இருக்கிறார்கள், சுத்த இருதயமுடையவர்கள் இருவரும் ஒன்றாக and who இருக்கிறார்கள், have faith விசுவாசம் உள்ளவர்களாக will இருக்கிறார்கள். accomplish more in their prayer அவருடைய ஜெபத்தில் அதிகமான காரியத்தை than சாதிப்பார்கள். 10,000 people who are impure எதை காட்டிலும் என்று சொன்னால் அசுத்தமான அல்லது சுத்தமில்லாத 10,000 பேரை and காட்டிலும் who are disunited அவர்களுக்குள்ளாக ஐக்கியம் இல்லை, and who don't have any faith when they pray. ஜெபிக்கும் பொழுது விசுவாசமும் இல்லை அவர்களுக்கு. So God is not impressed by numbers. ஆகவே தேவன் எண்ணிக்கையை பார்த்து அவர் அதிலே கவரப்படுகிறவர் அல்ல. I've heard people say like this, சில சமயத்தில் ஜனங்கள் இப்படி சொல்வதை கேட்டிருக்கிறேன். my wife was sick, என்னுடைய மனைவி வியாதியா இருந்தால், so because I'm well known around the world, I sent messages to all people in any countries, and in 50 countries people were praying for my wife. நான் உலகம் முழுவதுமாய் பிரபலமான ஊழியக்காரா இருக்கிறபடினாலே கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு நான் செய்தி அனுப்பினேன் இந்த மனைவிக்காக ஜெபிக்கும்படியாக And கேட்டேன். hundreds and thousands of people were praying for my wife, ஆயிரக்கணக்கான மக்களுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். and God heard my prayer. தேவன் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்கிறார்கள். Then what about these poor people who are not known in 50, 100 countries? 50 அல்லது 100 நாடுகளில் அறியப்படாத ஏழை மக்களை குறித்த காரியம் என்ன? When their wife is sick, who will pray for them? அவருடைய மனைவிகளுக்கு வியாதிப்பட்டால் யார் ஜெபிப்பார்? They don't have access to computers and emails. அவர்களுக்கு இமெயிலோட கம்ப்யூட்டரோட தொடர்பே இல்லையே. Is God not going to listen to them? அவர்களுக்கு தேவன் செவி கொடுக்க This மாட்டாரா? is all a deception.
இவைகள் எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. Where does it say in the Bible that if people in 50 countries pray, God will hear? 50 நாடுகளிலே ஜனங்கள் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்று வேதத்தில் எங்கே பார்க்கிறீர்கள்? Or that in 10,000 people around the world pray for you, that God will hear that? அல்லது உங்களை சுற்றிலும் உலகத்திலே 10,000 பேர் உங்களுக்காக ஜெபித்தால் தேவன் This is கேட்பார். all to impress people. இவைகள் எல்லாம் மக்களை கவர்ந்து And இழுப்பதற்காக. multitudes of Christians are fooled by all this. திரளான கிறிஸ்தவர்கள் இதனால ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். I'm not at all impressed நான் அதனால because ஈர்க்கப்படுவது I know the கிடையாது. Bible. என்றால் நான் வேதத்தை I அறிந்திருக்கிறேன். know Jesus didn't say you got to get people in 100 countries to pray for you. 100 நாடுகளிலிருந்து மக்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது, நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு That is சொல்லவில்லை. all a human idea. இவைகள் எல்லாம் மனிதனுடைய You கருத்து. know, all these political parties, அரசியல்வாதிகளை பாருங்கள். when they declare a strike in a city, ஒரு பட்டணத்திலே அவர்கள் பந்த் சொல்லுகிறார்கள். and then they get the whole lot of people to parade through the streets. அவர்கள் அங்கு உள்ள ஜனங்கள் முழுவதுமாய் எல்லாரும் ஒவ்வொரு வீதியாக ஊர்வலம் போவதை They can பார்க்கிறோம். say 200,000 people came down the streets. எங்களுக்கு 2 லட்சம் மக்கள் இந்த ஸ்ட்ரைக்குக்கு வந்தார்கள் என்று Then சொல்லுகிறார்கள். the government has to take some action. அப்படியானால் கண்டிப்பாக அரசாங்கமானது ஒரு கிரியை செய்ய வேண்டும், ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். If 5 people walk down the street, the government won't bother. 5 பேர் ஊர்வலமாக போனால் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாது. But if 200,000 people come or 500,000 people come, ஆனால் 5 லட்சம் மக்கள் வந்தால், 2 லட்சம் மக்கள் or they வந்தால், have a gathering and 1 million people come there, அல்லது 10 லட்சம் மக்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால், the government will have to take an action because so many people are there. அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறபடினாலே கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாக Because we வேண்டும். are so used to that human way of thinking, இப்படி மனுஷர்கள் சிந்திக்கக்கூடிய விதத்திலே நாமும் அதை அறிந்து we கொண்டபடினாலே also think, நாமும் என்ன நின்னுகிறோம்? oh, if 1 million people pray, definitely God has to answer. 10 லட்சம் மக்கள் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு ஜெபித்தால் கண்டிப்பாக தேவன் பதில் கொடுக்க I வேண்டும் want to என்று tell you, He will not answer. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் செவி கொடுக்க மாட்டார். He listens to 2 people. 2 பேர் ஜெபித்தால் அதற்கு செவி கொடுக்கிறார். He listens to a person with faith. விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறார். 450 prophets of Baal prayed and prayed and prayed, nothing happened. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள், ஒன்றும் On நடக்கவில்லை. Mount Carmel, கர்மேல் and மலையிலே they prayed for hours. மணிக்கணக்காக ஜெபித்தார்கள். Elijah prayed for half a minute, எலியா அரை நிமிஷம் and the ஜெபித்தார். fire came. அக்கினி One வந்தது. man's prayer. ஒரு மனிதனுடைய The ஜெபம். Bible says in James chapter 5, வேதம் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் the சொல்கிறது, effectual fervent prayer of a righteous man avails much. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் அது மிகுந்த பலனுள்ளதாக Of இருக்கிறது. one man, ஒரு மனிதனுடைய but ஜெபம். he must be a righteous man. ஆனால் அவன் நீதிமானா இருக்க வேண்டும். 1 million unrighteous people will not get anything through their prayer. 10 லட்சம் அநீதியுள்ள மக்கள் ஜெபித்தால் அதனால ஒன்றையும் சாதிக்க முடியாது. How is it Jesus' prayers were so powerful? எப்படி இயேசுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையுள்ளதா He இருந்தது? didn't get people in 100 countries to pray for him. 100 நாடுகளில் உள்ள மக்கள் எனக்காக ஜெப பங்காளர்களாய் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் He never கேட்கவில்லை. got 1 million people in any gathering to pray together. எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்பதற்கு 10 லட்சம் மக்கள் கூட வேண்டும் என்று He சொல்லி அவர் prayed செய்யவில்லை. alone. அவர் தனியாக And he ஜெபித்தார். said the Father always listened to him. பிதா எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று சொன்னார். So don't make this mistake that the heathen make. ஆகவே புறஜாதிகள் செய்கிற அந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம். One, they think if many people pray, God will hear. நிறைய பேர் ஜெபித்தால் தேவன் கேட்பார். And secondly, they think if we pray for a long time, God will hear. நீண்ட நேரம் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்கிற கருத்தையும் விட்டுவிட வேண்டும். But multitudes of Christians believe this. ஆனால் திரளான கிறிஸ்தவர்கள் இதை நம்பிக்கை வைத்திருக்கிறார். I can get so many people to pray for me, definitely it will happen. நிறைய பேர் எனக்காக ஜெபித்தால் கண்டிப்பாக இது நடக்கும். And if I pray for a long time, definitely God has to answer. நீண்ட நேரம் ஜெபித்தாலும் கண்டிப்பாக தேவன் பதில் கொடுத்தாக That's வேண்டும். exactly what Jesus said. Don't be fooled by that. இப்படித்தான் நீங்கள் இப்படி செய்து ஏமாந்து போக வேண்டாம் என்று இயேசு Matthew சொல்கிறார். 6:7, they think they'll be heard because there are many words. அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று Or நினைக்கிறார்கள். because they pray for a long time. நீண்ட நேரம் ஜெபிப்பதனாலே ஜெபம் Or கேட்கப்படும் என்று because so எண்ணுகிறார்கள். many people come together to pray. அல்லது நிறைய பேர் ஜெபிக்க வருவதனாலே ஜெபம் கேட்கப்படும் No, என்று it's எண்ணுகிறார்கள். not based on any of these things. இந்த காரியங்களின் அடிப்படையிலே அது அமைந்ததே அல்ல. Prayer is like a circle. ஜெபம் என்பது ஒரு வட்டத்தை போல. First, God puts a burden in my heart. That's half the circle. முதலாவது தேவன் தம்முடைய பாரத்தை என்னுடைய உள்ளத்திலே வைக்கிறார், அது பாதி வட்டம். And then I pray that prayer back in faith to God. That completes the circle. இப்பொழுது விசுவாசத்தோடு கூட அந்த ஜெபத்தை நான் தேவனுக்கு செலுத்துகிறேன். இப்பொழுது அந்த வட்டம் முற்று பெறுகிறது. A burden and faith. ஒரு பாரம், விசுவாசம். So God has to put a burden in my heart for something. ஆகவே ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பதற்காக தேவன் ஒரு And then பாரத்தை I உள்ளத்திலே pray வைக்க in வேண்டும். faith back to God. பிறகு விசுவாசத்தினாலே தேவனிடத்திலே மீண்டுமா The ஜெபிக்கிறேன். circle is complete. அந்த வட்டம் முற்று பெறுகிறது. And that prayer will be answered. அந்த ஜெபம் கேட்கப்படும். If I pray something which just is my own idea, என்னுடைய சொந்த கருத்தை வைத்து நான் ஜெபிப்பேன் or I don't have faith, ஆனால் எனக்கு விசுவாசமும் இல்லை I என்றால் can pray and ease my conscience, but nothing will happen. நான் ஜெபித்து என்னுடைய மனசாட்சியை நான் திருப்திப்படுத்தலாமே ஒழிய And ஒன்றும் then Jesus நடக்காது. told them, பிறகு இயேசு சொன்னார், this is the way you must pray. இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது first of all say, Our Father who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுங்கள். And we already considered what that means. அதனுடைய பொருள் என்ன என்று ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில My தியானித்தோம். Father who loves me, என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன்,
my Father in heaven who controls this whole universe. இந்த முழு அண்ட சராசரத்தை கட்டுப்படுத்துகிற என்னுடைய பிதா. Then I have faith. அப்பொழுது எனக்கு விசுவாசம் So we கிடைக்கிறது. start on that basis. இந்த அடிப்படையில நாம் ஆரம்பிக்கிறோம். And then we say, பிறகு சொல்லுகிறோம், number one request, Father, பிதாவே முதலாவது வேண்டுதல், not heal my backache, என்னுடைய முதுகுவலி சுகமாக வேண்டும் என்றால், not give me a better house, நல்ல வீடு வேண்டும் என்றால், or a better car, நல்ல கார் வேண்டும் என்றால், none of these things. இவைகளில் ஒன்றுமே அல்ல. Though there's nothing wrong in these things. இதிலே தவறு ஒன்றும் But இல்லாதிருந்தாலும் that's not number one request. அது முதலாவது வேண்டுதல் அல்ல. But Father, பிதாவே let your name be hallowed. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. How many of us pray that as the first prayer of from our heart? நம்முடைய உள்ளத்திலிருந்து எத்தனை பேர் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம்? Father, I want your name to be hallowed. பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Father, I want your kingdom to come. பிதாவே உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். Father, I want your will to be done. பிதாவே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். On earth as it is in heaven. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல So பூமியிலே you notice செய்யப்பட those வேண்டும். three things. இந்த மூன்று காரியங்களை கவனித்து Your பாருங்கள். name, உம்முடைய நாமம், your kingdom, உம்முடைய ராஜ்யம், your will. உம்முடைய சித்தம். I'm not asking anything for myself now. இப்போது எனக்கென்று எதுவுமே கேட்பதில்லை. Jesus said, இயேசு if சொன்னார், you seek God's kingdom and his righteousness, all your earthly needs will be added to you. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். You don't have to seek after those earthly things. பூமிக்குரிய காரியங்களை தேடவே தேவையில்லை. God will add them to you when you seek his name, his kingdom and his will. அவருடைய நாமத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய சித்தத்தை தேடுவாயாக தேவன் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பார். And then after that, he told us to pray for our earthly needs. அதற்கு பிறகு நம்முடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்க சொல்கிறார். So what is he trying to do? இங்க என்ன செய்ய He was விரும்புகிறார்? trying to shift our center from being focused on ourselves and our needs to God as the center. நம்முடைய தேவை, நம்முடைய காரியம் என்கிற நம்முடைய மையத்திலிருந்து தேவன் தான் மையமாய் இருக்க வேண்டும் என்று அந்த மைய புள்ளியை அவர் திருப்புகிறார். அங்கே The whole problem with man is that he's self-centered. மனிதனுடைய முழு பிரச்சனையும் அவன் சுயத்தையே மையமாய் வைத்து He வாழ்ந்து thinks of கொண்டிருக்கிறான். himself தன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறான். and he only thinks of how he can advance எப்படி நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். and how he can promote his own interests. தன்னுடைய சொந்த விருப்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். And Jesus was changing that. இயேசு இந்த நிலைமையை மாற்றுகிறார். He said you first pray for God's name, God's kingdom and God's will. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய நாமத்துக்காகவும் தேவனுடைய சித்தத்துக்காகவும் ஜெபிங்கள் என்று சொல்கிறார். And then பிறகு after that you can pray for your needs. அதற்கு பிறகு உன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். Even forgiveness of your sins comes after that. உன்னுடைய பாவ மன்னிப்பு கூட அதற்கு பிறகுதான் வருகிறது. You can ask God to give you your daily bread. உன்னுடைய அன்றன்று ஆகாரத்தை தேவனிடத்தில் கேட்கலாம். And you can ask God to deliver you from evil. தீமையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும்படியாக But all தேவனிடத்தில் that ஜெபிக்கலாம். comes afterwards. இவைகள் எல்லாமே அதற்கு பிறகுதான் வருகிறது. First is God's name, முதலாவது காரியம் தேவனுடைய நாமம், God's kingdom தேவனுடைய ராஜ்யம், and God's will. தேவனுடைய சித்தம். I'm not saying you have to repeat this prayer exactly like this every time. இங்கே சொல்லப்பட்டது போலவே ஒவ்வொரு முறையும் இதே போல மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. But these principles must be there in all of our communicating with God. நாம் தேவனோடு கூட தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய எல்லா ஜெபங்களிலேயும் இந்த தத்துவமானது பின்பற்றப்பட வேண்டும். That we come to him in faith as our Father in heaven. பரலோகத்திலே இருக்கிற என்னுடைய தகப்பன் என்கிற விசுவாசத்தோடு கூட வர வேண்டும். And we come centered in him with his needs and not my needs. அவருடைய தேவைகளை அவரையே மையமாய் வைத்து என்னுடைய தேவைகளை அல்ல அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். See, all children are born into the world selfish. எல்லா பிள்ளைகளும் இந்த பூமியிலே பிறக்கும்போது தன்னலத்தோடு சுயநலத்தோடு We're all பிறக்கிறார்கள். selfish as we grow up. நாம் வளர வளர சுயநலம் We உள்ளவர்களாய் think இருக்கிறோம். only in terms of ourselves. நமக்கு என்ன கிடைக்கும் என்று தான் எண்ணுகிறோம். And Jesus has come to save us from that self-centeredness. இந்த சுயத்தை மையமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க முடியாமல் That இருக்கிறார். self-centeredness is the root of sin. அந்த சுயநலத்தை மையமாய் வைத்திருக்கிறது தான் பாவத்தினுடைய வேர். And true spirituality is to be delivered from that self-centeredness. உண்மையான ஆவிக்குரிய தன்மை என்பது இந்த சுயநலத்தை மையமாய் வைத்திருக்கிறதிலிருந்து விலகுவதாக. That doesn't happen easily. அது எளிதாக நடைபெறுவதில்லை. If you turn to Philippians in chapter 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், in Philippians chapter 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே we read here what Paul says about Timothy. பவுல் தீமோத்தேயை குறித்து சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். Paul says, I wanted to send somebody to you, Philippians. பிலிப்பியர்களே, உங்களிடத்தை உங்களை விசாரிப்பதற்கு யாரோ ஒருவரை அனுப்ப நான் விரும்புகிறேன். And I looked around at all my co-workers. என்னுடைய சக ஊழியர்களை நான் பார்த்தேன். And I couldn't find anybody but Timothy who is fit to come to you. உங்களிடத்திலே வருவதற்கு தீமோத்தேயை தவிர வேறு யாரையும் நான் தகுதியுள்ளவனாக பார்க்க முடியவில்லை. And he says concerning Timothy, தீமோத்தேயை குறித்து சொல்கிறார். I have nobody else like him, verse 20 and 21. 20-21 வசனங்களிலே தீமோத்தேயை போல வேறு ஒருவனும் என்னிடத்திலே இல்லை. Because they all seek after their own interest, verse 21. 21ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். He looked at his co-workers, தன்னுடைய சக ஊழியர்களை பார்க்கிறார். said, yes, some of them have
look very wholehearted. எல்லாரையும் பார்க்கும் பொழுது முழு இருதயமுடையவர்களாக இருக்கிறார்கள். But I see through them, Paul said. ஆனால் பவுல் அவர்களை கூடாக நான் பார்க்க முடிகிறது என்று சொல்கிறார். I know enough to know that these people are seeking their own interests. இவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவளையே தங்களுடைய விருப்பத்தையே தேடுகிறார்கள் என்பதை நான் பார்த்து விட்டேன் என்று சொல்கிறார். Honor, ஒரு சில கனமாக இருக்கலாம், maybe some money, பணமாக இருக்கலாம், something, ஏதோ ஒன்று. except Timothy. தீமோத்தேயை தவிர Timothy sought nothing for himself. தீமோத்தேயு தனக்கென்று ஒன்றையும் தேடவில்லை. He had truly become centered in God. அவன் உண்மையாலுமே தேவனை மையமாய் கொண்டு வாழ The purpose of salvation is to deliver us from self-centeredness and make us God-centered. நாம் சுயத்தை மையமாய் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து விடுதலையாகி தேவனை மையமாய் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் தான் ரட்சிப்பினுடைய நோக்கமே. That is God's will. இதுதான் தேவனுடைய சித்தம். And that is why Jesus taught them to pray as he did in Matthew chapter 6. ஆகவே தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல கற்றுக் கொடுக்கிறார். Pray in this way. இந்த விதத்திலே ஜெபம் பண்ணுங்கள். Centered in God. தேவனை மையமாய் கொண்டு. That is how we should pray. இப்படி தான் நாம் ஜெபிக்க வேண்டும். Now let's examine our prayers according to this light. இந்த வெளிச்சத்திலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். How many of us can say that we're thinking of God's name and God's interest and God's kingdom first? முதலாவது தேவனுடைய நாமம் தான், தேவனுடைய ராஜ்யம் தான், தேவனுடைய சித்தம் தான் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களிலே சொல்ல முடியும்? We're thinking of ourselves. நாம் நாமே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? We need to shift our center. நம்முடைய மையத்தை மாற்ற வேண்டும். True prayer is that which comes from our heart. உண்மையான ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியதா. Not what we say with our lips. நம்முடைய உதடுகளினால என்ன சொல்கிறோம் அதுவல்ல. Saying with our lips is like a parrot repeating what somebody said. உதடுகளிலே சொல்லுவது யாரோ சொன்னதை திருப்பி சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளையை போல. And it's very easy to repeat this prayer like a parrot. ஆகவே கிளிப்பிள்ளையை போல இந்த ஜெபத்தை நாம் மீண்டும் மீண்டுமாய் சொல்வது எளிது. But ஆனால் to understand it properly, அதை நன்றாக have our life centered in God. நம்முடைய ஜீவனை தேவனிலே மையமாய் கொண்டு இருக்க வேண்டும். And the second part of it, அதனுடைய இரண்டாவது பகுதி, there are two parts. இரண்டு பகுதிகள் இருக்கு. The first is 3 requests concerning God. முதலாவது பகுதி தேவனை குறித்த 3 வேண்டுதல்கள். Father, பிதாவே, my number one request is your name should be hallowed. என்னுடைய முதலாவது தேவை ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். Whether I get what I want or not. எனக்கு வேண்டியது கிடைக்கிறதோ இல்லையோ. Whether you give me this healing or this job or not. இந்த வேலை இந்த சுகத்தை நீ கொடுக்கிறீரோ இல்லையோ. Let your name be hallowed. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Let your kingdom come on this earth. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக. So much of wickedness on this earth, let your kingdom come. உம்முடைய துன்மார்க்கமான எவ்வளவோ காரியங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your will be done. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Now once we have said that, இதை சொல்லிய மாத்திரத்தில் then we can go to our needs. அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளுக்கு கடந்து So what போகலாம். are our needs? நம்முடைய தேவைகள் என்ன? Here we read. இங்கே வாசிக்கிறோம். First of all, give us this day our daily bread. முதலாவதாக அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். There's nothing wrong in asking God for material things. பொருளாதார காரியங்களை தேவனிடத்திலே கேட்பதிலே தவறு ஏதும் இல்லை. Some people think that we shouldn't ask God for material things at all. பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவனிடத்திலே கேட்கவே கூடாது என்று சிலர் எண்ணுகிறார்கள். Don't be so super spiritual. அப்படி மிகவும் மிஞ்சின ஆவிக்குரியனா இருக்க வேண்டாம். Jesus told us to pray for our earthly needs. நம்முடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்க முடியா இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Father, பிதாவே, I need some food today. இன்றைக்கு எனக்கு ஆகாரம் வேண்டும். I have children to feed. நான் போஷிக்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். Enough for my food today. எனக்கு போதுமான அளவு ஆகாரத்தை தாரும் ஆண்டவரே. That's a very spiritual prayer. அது மிகுந்த ஆவிக்குரிய ஜெபம். The only thing is, ஒரே ஒரு காரியம், don't think only of yourself. உங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். Do you know in this entire prayer the word me and I never come. நான் எனது என்கிற வார்த்தையே இந்த முழு ஜெபத்திலே வருவதே இல்லை. I, me, mine is not found here. நான் எனது எனக்கு என்கிற காரியம் இதிலே வரவே இல்லை. It's thy name, உம்முடைய நாமம், thy kingdom, உம்முடைய ராஜ்யம், thy will, உம்முடைய சித்தம். And then Lord, there are many of us, give all of us food, not just me. ஆண்டவரே, இங்க நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், எங்களுக்கு ஆகாரத்தை தாருங்க, எனக்கு என்று அல்ல. That means a concern for all of God's people. தேவனுடைய எல்லா ஜனங்களுக்கும் மீது இருக்கிற ஒரு பரிவு. Lord, there are many of us have sinned, please forgive all of us our sins. ஆண்டவரே, நாங்கள் அநேகம் பேர் இருக்கிறோம், பாவம் செய்து விட்டோம், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். And Father, the many of us being led into evil, please deliver us from evil. ஆண்டவரே, நாங்கள் அநேக தீமைக்குள்ளாக நடத்தப்படுகிறோம், தீமையிலிருந்து எங்களை விலக்கி ரட்சியும். There are two things here. ஆகவே இங்கு One, இரண்டு we காரியங்கள் must be இருக்கிறது. centered in God and His interests. ஒன்று, நாம் தேவனிலேயும் அவருடைய விருப்பத்திலேயும் நம்முடைய மையத்தை பதிந்தவர்களாக இருக்க Then வேண்டும். when we pray for our own needs, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, secondly, இரண்டாவதாக, we need to think of other people also who are in the same boat as us. நம்மை போலவே இதே படகுல இருக்கக்கூடிய மற்ற மக்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். Don't think only of yourself. உங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். Then we can understand this prayer properly. அப்படி என்றால் இந்த ஜெபத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். Father, give us this day our daily bread, இன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், which includes requests for food, அது ஆகாரத்தையும் அடக்கும், clothing, உடை, shelter,
தங்க இடம், children's education, so that they can earn their food one day when they grow up and get a job. பிள்ளைகள் வெளியே வளர்ந்து அவர்கள் வேலை கிடைக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை பெறும்படியாக இப்பொழுது அவர்களுக்கு படிப்புக்கு நாம் செலவு பண்ணுகிற செலவு. So food, clothing, housing. ஆகவே ஆடை, உடை, உணவு, வீடு. And children's education. பிள்ளைகளுடைய படிப்பு. God is interested in all of these things. இந்த எல்லா காரியங்களிலும் தேவன் விருப்பமுள்ளவராக God is interested இருக்கிறார். in helping us. நமக்கு உதவி செய்ய தேவன் விரும்புகிறார். He is very much interested in getting admission for our children's schools and colleges. நம்முடைய பிள்ளைகள் பள்ளியிலே கல்லூரியிலே அட்மிஷன் வாங்குவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். Because he has ordained that on this earth we earn our salary by working. நாம் வேலை செய்துதான் நம்முடைய சம்பளத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை தேவன் நியமித்திருக்கிறார். God knows in a place where everybody is a farmer, it's okay even if they don't get an education. எல்லாரும் விவசாயிகளா இருக்கிற இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை. அது தேவனுக்கு தெரியும். In the old Jewish days. ஆரம்ப கால யூத நாட்களிலே அப்படிதான் இருந்தது. இப்பொழுது we know that in most countries it's so difficult to get a job if you don't have a degree or a postgraduate degree. நிறைய நாடுகளிலே வெறும் பட்டம் பெற்றாலோ அல்லது முதுகலை பட்டம் இருந்தால் கூட வேலை கிடைப்பது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. God is interested in that. ஆகவே தேவன் இதிலேயும் கூட விருப்பமுள்ளவராக இருக்கிறார். He is not just interested in the spiritual things in our life. நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் The அல்ல. only thing he says is think of others also. ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார், மற்றவர்களையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். Give us our daily bread. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுங்கள். எங்களுடைய பாவங்களை மன்னித்து and deliver us from evil. எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். One last thing. கடைசி ஒரு காரியம். Jesus said if you don't forgive others, God won't forgive you. மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காத பட்சத்தில் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். Unforgiveness is the way by which the devil gets a hold of many people's lives. மன்னிக்க முடியாத தன்மை இருக்குமானால் பிசாசு அங்கே வந்து அவன் ஒரு இடத்தை பெற்றுக் கொள்கிறான். How do you want God to forgive you? தேவன் உங்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Freely and not to remember your past against you. முழுமையாக இலவசமாக உங்கள் கடந்த காலத்தை நினைக்காதபடி தேவன் மன்னிக்க விரும்புகிறீர்கள். Okay, God will do that for you. உங்களுக்காக தேவன் அதை கண்டிப்பா செய்வார். You forgive other people in exactly the same way. அதே போல நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள். And be sure to give all the glory to God at the end of it all. அதனுடைய முடிவிலே எல்லா மகிமையும் கனத்தையும் தேவனுக்கே செலுத்துங்கள். Thine is the power, thine is the glory. ராஜ்யமும் வல்லமையும் கனமும் என்னென்னைக்கும் மும்முடையவைகளே. Will you pray like that? இவ்விதமா ஜெபிக்கிறீர்களா? I want to pray like this. ஆண்டவரே இது போல நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to விரும்புகிறேன். forgive everybody who's harmed me. எனக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னிக்க விரும்புகிறேன். I want to pray centered in you. ஆண்டவரே உம்மையே மையமாய் வைத்து ஜெபிக்க And when I விரும்புகிறேன். pray for my needs, I want to think of my fellow brothers' needs also. என்னுடைய தேவைக்காக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சக நண்பர்களுடைய தேவைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Forgive us, deliver us. எங்களுக்கு தாரும், எங்களை மன்னியும், எங்களை விடுதலையாக்கும். Not give me, எனக்கு தாரும் என்றல்ல, or deliver me, என்னை விடுதலையாக்கும் என்றல்ல, என்னை மன்னியும் என்றல்ல. Think of God first. முதலாவது தேவனை எண்ணிப்பார். My fellow believers, the body of Christ next. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய என்னுடைய சக விசுவாசிகள் meet our needs abundantly. தேவன் நம்முடைய தேவைகளை திரளாய் சந்திப்பார். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.